தமிழ்நாட்டில் பொங்கல், தீபாவளி போன்ற அதாவது பல்வேறு ஃபெஸ்டிவல் எந்த நல்ல நிகழ்ச்சியிலையும் குடும்ப நிகழ்ச்சியில் கூட அவங்க கலந்துக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி ஸ்பெஷல் வண்டி ஓட்டணும். இப்படியெல்லாம் 24 மணி நேரம் பணியாற்றக்கூடியவங்க பொதுத்துறையில் இன்றைக்கி வந்து புரட்சித் தலைவர் காலத்தில் கிராமப்புறத்தில் இந்த பேருந்துகளெல்லாம் இயக்குனதுனால தான் இன்றைக்கி பொருளாதாரம் வளர்ந்தது. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க நகர்ப்புறத்தில் வந்து பணியாற்ற வர எல்லா வசதியும் இருந்தது. இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து துறை. 1,22,000 பேர் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 20,000 பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய ஒரு துறை. இந்த துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகளை பண்ணித்தரணும் இந்த அரசாங்கம். இதையெல்லாம் பண்ணாமல் தவிர்க்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா வேசார்பாடி அந்த பகுதியில் வந்து ஒரு பேருந்து நிலையம், அதாவது மின்சார பேருந்து நிறுத்தத்துக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த தனியார் டிரைவர்களை அவங்கள எடுத்துகிட்டு வராங்க அந்த மின்சார பேருந்துக்கு. அவங்க தங்குறதுக்கு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவங்களுக்கு வந்து பெட்டு, ஏசி எல்லா வசதியும் பண்ணி தராங்க. ஆனால் இங்கே கார்ப்பரேஷன் வண்டி ஓட்டுறவங்களுக்கு படுக்க பாய் கூட கிடையாது. 50, 40 வருஷம் 30 வருஷம் பணியாற்றிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதுதான் நிலைமை. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க.